الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனது கோபமும் தண்டனையும் எமக்கு ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பாதையில் நடக்க வேண்டிய முறை பற்றிய இஸ்லாத்தின் வழிகாட்டல்கள் என்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் இங்கு கவனத்தில் எடுக்க இருக்கின்றோம். நிறைய வீட்டை பற்றி, வீட்டில் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி, உறவுகளை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ரோட்டை பற்றி பேசப் போகின்றோம். எமது முழுமையான அருமையான இந்த இஸ்லாம் இருக்கின்றதே, அது எல்லோருக்கும் பொதுவான மார்க்கம். அடுத்தது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம். வீட்டை பற்றி பேசிய இந்த இஸ்லாம் இந்த ரோடை பற்றியும் எங்களுக்கு, வீட்டு வாழ்க்கையை பற்றி பேசிய இஸ்லாம் இந்த பாதையில் எப்படி இருப்பது நடப்பது என்பதை பற்றியும் எங்களுக்கு அருமையாக சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, நாம் பரவலாக காணுகிறோம். எம்மில் பலருடைய நிலைமை என்னவென்றால், தனக்கு என்று இருக்கும் சொந்தமான தனது பொருட்கள், தனது வீட்டு விஷயத்தில் அக்கறையாக நடப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். ஆனால் பொதுவானது, சகலருக்குமானது என்று வரக்கூடிய பொதுவான அம்சங்களிலே கவனஈனமாக அதில் ஏதோ தானோ என்று நடப்பது எம்மிடத்தில் பரவலாகவே இருக்கக்கூடிய ஒரு கவனக்குறைவாக, ஒரு பிழையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, பாதை ரோடுகள் இருக்கின்றனவே, இந்த வீதிகளில் பாதைகளில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள், அது பற்றி இஸ்லாத்தில் தெளிவுகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் நடக்கும் விடயங்களில் சிலதை இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிக்கின்றது தெரியுமா? எந்த அளவுக்கு என்றால், எப்படி பள்ளியிலிருந்து வணங்கினால், இபாதத்து செய்தால், தொழுதால் நன்மை கிடைப்பதை போன்று பாதையின் சில அம்சங்களுக்கு கூட நன்மை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாம் நன்மையுடன் நிறுத்திவிடாமல் எமது ஈமான் என்கிற நம்பிக்கையுடன் அதை சம்பந்தப்படுத்துகின்றது. நபி அவர்கள் சொன்ன அருமையான ஒரு ஹதீஸ் எம்மில் பலருக்கு தெரியும். ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அதில் ஆக உச்சத்தில் உள்ள கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. அதில் மிகவுமே தாழ்வாக இருக்கக்கூடிய, கீழாக இருக்கக்கூடிய கிளை எது தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனி தரீக், தொந்தரவுகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதை பாதையிலிருந்து அப்புறப்படுத்துவது. அதுவும் ஈமான் என்ற பெரிய விருட்சத்தின் கிளைகளில் ஒன்று என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பாதை விடயத்தில் நாம் நடந்து கொள்வது ஈமானுடன் சம்பந்தப்பட்டதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. மதிப்புக்குரியவர்களே, பாதைகள் ரோடுகள் இருக்கின்றனவே, எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடம். நாம் எல்லோரும் கிட்டத்தட்ட பாதைக்கு இறங்கியே ஆக வேண்டும். ஏதோ ஒரு
தேவைக்காக அந்த பாதையில் நடமாடுபவர்கள், போக்குவரத்து செய்பவர்கள் அல்லது அதை பாவிப்பவர்கள் அதில் கவனக்குறைவாக நடக்கும் பொழுது, அந்த பாதைக்குரிய ஹக்குகளை சரியான முறையில் செய்யாமல் இருக்கும் பொழுது, அந்த பாதை சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிகளை அவர்கள் கண்டபடி மீறும் பொழுது அதனால் பல மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன. பல சந்தர்ப்பங்களிலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, சுகாதாரம் சம்பந்தப்பட்ட கேடுகளும் மோசமான விளைவுகளும் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஒழுக்க சீர்கேடுகள் நடக்கின்றன. அதற்கு அப்பால் பலரை உயிரை பலிகொள்ளக்கூடிய, பலரை நன்றாக நடமாடிக்கொண்டிருந்த ஆரோக்கியமானவர்களை எல்லாம் படுக்கையுடனேயே காலத்தை கழிக்கும் நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களையும் அது ஏற்படுத்தி விடுகின்றன. எனவே பாதை விடயத்தில் எமது நடப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எம்மால் பொதுவாக அதில் நடக்கும் தவறுகள் என்ன என்ற பின்னணிகளிலும் நாம் சில விடயங்களை இங்கு கவனத்தில் எடுப்போம். மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலே இமாதத்துல் அதா, பாதையை விட்டும் அதாவை நீக்குவது என்று சொன்னார்கள். அதா என்பது எதுவெல்லாம் நோவினையையும் கஷ்டத்தை, நோவினையை ஏற்படுத்தக்கூடியதோ அதுவெல்லாமே அதாவாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு பொதுவான சொல். எனவே பாதையில் நாம் நடக்கும் பொழுது, பாதையை நாங்கள் உபயோகிக்கும் பொழுது, எமது எந்த ஒரு வேலையாவது மற்றவர்களுக்கு தொந்தரவையோ அல்லது அவர்களுக்கு அசௌகரியத்தையோ அல்லது அவர்களுக்கு கெடுதியை, ஆபத்தையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அது அனைத்துமே நாங்கள் தவிர்க்க வேண்டியவைகளில் உள்ளதுதான். அந்த மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அம்சங்கள் என்று கொள்ளும் பொழுது அதில் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பாதையின் சுத்தத்தை பேணுதுவது. அதை துப்புரவாக வைத்துக் கொள்வதில் எமது பங்களிப்பை நாங்கள் சரியாக வழங்கிக் கொள்வது. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, இத்தகுல் லஆனைன், அதிகமாக சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு என்ன என்று சொல்லும் பொழுது, அல்லதி யதஹத்தா ஃபீ தரீகின் நாசி அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாசி அவ் தில்லிஹிம், மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் அல்லது மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய மர நிழல்கள் போன்ற இடங்களில் மலசலம் கழிப்பவன் அவன் மனிதர்களின் சாபத்துக்கு ஆளாகக்கூடியவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யும் செயல்கள் எதுவெல்லாம் பாதையில் நடமாடுபவர்களுக்கு தொந்தரவாக அமைகின்றதோ அது பொதுவாக சாபத்துக்கு உள்ளது. நாம் நினைக்க கூடாது மலசலம் கழிப்பது மாத்திரம் தான் என்று. இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துர்கிஹிம் வஜபத் அலைஹி லஅனத்துஹும், யார் முஸ்லிம்களை அவர்கள் நடமாடும் பாதைகளிலே அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அவர்களுடைய சாபம் கட்டாயமாகி விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதையில் இந்த பாதை விடயங்களிலே நாம் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அல்லது அதில் மக்களுக்கு தொந்தரவாக, இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அம்சங்களை நாங்கள் அகற்றிவிட்டால், அதை நாங்கள் அப்புறப்படுத்திவிட்டால் அதற்கு நன்மை இருக்கின்றது. நீ பாதையிலிருந்து ஒரு கல்லை அல்லது ஒரு முள்ளை அல்லது ஏதோ அது போன்றதை நீ அப்புறப்படுத்துவது இருக்கின்றது, அது லக்க சதகத்துன், உனக்கு அது தர்மம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, நாம் ஒரு பாதையில் நடந்து செல்லுகின்றோம் அல்லது நாங்கள் போக்குவரத்து வாகனத்தில் செல்லுகின்றோம் என்று சொல்லுங்கள். குறுக்காக ஒரு மரத்தின் கிளை விழுந்திருக்கின்றது அல்லது நடமாடி போகும் பொழுது ஒரு கல்லு மக்களுக்கு அசௌகரியம் தரும் விதத்திலே இருக்கின்றது என்றிருந்தால் நாங்கள் நின்று அதை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு செல்வதற்கு நன்மை இருக்கின்றது. எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருந்தும் கூட நாம் கவனஈனமாக கடந்து சென்று விடுகின்றோம். பாதை முழுக்க நன்மைக்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்க அதை நாங்கள் பயன்படுத்தாமல் இருந்து விடுகின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா மின் தஹரி தரீக் கானத் துஉதின் நாஸ். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் கண்டேன். அவனுக்கு சுவர்க்கம் கிடைத்தது எதனால் தெரியுமா?
பாதையிலே மக்களுக்கு தொந்தரவு செய்து தொந்தரவையும் இடைஞ்சலையும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு மரத்தை அவன் வெட்டி அதை அப்புறப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தின் இன்பத்தை அவனுக்கு கொடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, எனவே நாம் போக்குவரத்து பண்ணும் நடமாடும் பாதைகளிலே மக்களுக்கு தொந்தரவு செய்யும் அம்சங்கள் இருந்தால் நாம் அதை அப்புறப்படுத்துவது ஒரு நல்ல காரியம், நன்மை தரும் காரியம். நாம் எமது நிலை என்ன தெரியுமா? இப்பொழுது மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய, மக்களுக்கு கஷ்டம் கொடுப்பவைகளை அப்புறப்படுத்துவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாமே மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் விதத்தில் குப்பைகளையும் அழுக்குகளையும் கொட்டும் இடமாக பாதைகளை மாற்றி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. பரவலாகவே பாதையில் போய் பாருங்களேன், சந்திகளிலும் அங்குமிங்கும் பாதை ஓரங்களிலும் எத்தனை பேர் குப்பைகளை கட்டி கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அந்த அழுக்கு நாள் போக போக அது பெரிய சுகாதார சீர்கேடுகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சுயநலத்தனத்தின் பின்னணிதான், அதன் பாதிப்புத்தான் இது சகோதரர்களே. பொதுவாகவே வீட்டில் இருக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்துவது என்பது இன்றைக்கு வீட்டில் உள்ளவர்களுக்குள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அது உண்மைதான். நாம் அழுக்கிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக, எமது வீடு துப்புரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரோடுகளையும் பாதைகளையும் மக்கள் நடமாடும் பொதுவாக எல்லோருக்கும் உரிமையுள்ள இடங்களையும் நாங்கள் அசுத்தப்படுத்துவது எந்த விதத்திலும் நல்லது அல்ல, எந்த விதத்திலும் அது முறையானது அல்ல. இன்று நிறைய நடக்கின்றது, நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு நான் தப்பினால் சரி என்பதை போன்று நடக்கும் அந்த சுயநலக்காரர்கள் பலரை பார்க்கலாம். அதனால் எத்தனையோ மோசமான விளைவுகள். இன்றைக்கு கூட, இன்றைய நாட்களிலே நாங்கள் கஷ்டப்படும் அம்சங்களில் ஒன்றுதான் டெங்கு நோயுடைய தீவிரமான பரவல். கடுமையாக டெங்கு நோய் பரவி இருக்கின்றது. அதில் குறிப்பாக தென் மாகாணத்திலே காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்கள் இலங்கையின் முக்கியமான, மிக அதிகமாக டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த டெங்கு நோய் பரவுவதற்கான பிரதானமான காரணம் நாங்கள் இந்த துப்புரவு சுத்தம் விடயத்திலே நாங்கள் கவனீனமாக இருப்பதுதான். அதிலும் குறிப்பாக என்ன கவலை தெரியுமா? பரவலாக நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாகவும் பேசுகின்றார்கள். முஸ்லிம் அல்லாத அந்நியவர்களுடைய வீட்டு சூழலை பார்த்தால், அவர்களது வீடு, அதன் முற்றங்கள், அதை பார்த்தால் அது துப்புரவாக ஒழுங்காக இருக்கின்றன. முஸ்லிம்கள் வாழும் பிரதேசங்களிலே, முஸ்லிம்கள் வாழும் வீடுகளுக்கு அருகாமையில் வீட்டு முற்றங்களிலே அழுக்குகள் நிறைந்து கவனிக்கில்லாமல் அவர்கள் வைத்திருப்பதை பார்க்கலாம். இவ்வளவுக்கும் முஸ்லிம்கள் யார் தெரியுமா? துப்புரவு சுத்தம் என்பதை நடத்தையில் அல்ல, கொள்கையிலேயே ஒரு பதியாக கொண்டிருப்பவர்கள். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், துப்புரவு சுத்தம் என்பது ஈமான் என்கிற மகத்தான அந்த கொள்கையில் அரைவாசி என்பதை நம்புபவர்கள். துப்புரவுக்கும் சுத்தத்துக்கும் பேர் போனவர்களாக இருக்கக்கூடிய நாம் அப்படி நடப்பதுதான் ஆச்சரியம் சகோதரர்களே. நாம் நிறைய பார்க்கின்றோமே. பாதைகளை நாசப்படுத்துவது மட்டுமல்ல, பூங்காவனங்களுக்கு சென்றால், கடலோரங்களுக்கு சென்றால், அல்லது ஏதாவது பொதுவான இடத்துக்கு சென்றால், இவர்கள் போவதற்கு முன்னால் அது நன்றாக இருந்திருக்கும். அங்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு இவர்கள் திரும்பி வந்ததன் பின்னால் பார்த்தால் குப்பை கேடுகள் நிறைந்ததாக, அங்குமிங்கும் அசுத்தங்களும் குப்பைகளும் நிறைந்ததாக இருப்பதை பார்க்கலாம். காரணம் எமது கவனயீனம். சரியான முறையில் நாங்கள் குப்பைகளை கொட்டும் இடத்தில் வைப்பது கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அழுக்குகள் குப்பைகளை அகற்றும் விடயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்திலே ரெண்டு தரப்பு இருக்கின்றார்கள். ஒரு தரப்பு இந்த ஊரிலே, எந்தாவது இடத்திலே ஊரிலே குப்பைகளை அகற்றுவதற்குரிய பொறுப்பான அதிகாரிகள், அதிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அவர்களும் அவர்களது பொறுப்புகளை உணர்ந்து கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதில் முக்கியமான இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. என்ன தெரியுமா? குப்பைகளை அகற்ற வரக்கூடிய ஊழியர்களுடன் பொதுமக்கள் நல்ல முறையில் ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் சரியாக ஒத்துழைப்பதில்லை. அந்த நகர சபையுடைய வழிகாட்டல்களை சரியாக கணக்கில் எடுப்பதில்லை. ஏதோ குப்பையை கட்டிவிட்டோம், எங்காவது வீசி கொட்டிவிட்டோம் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். பொதுமக்கள் அந்த குப்பைகளை அகற்ற வருபவர்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைக்க வேண்டும். கொடுக்கப்படும் அறிவுறுத்தல்களை அவர்கள் சரியான முறையில் பயிலுவார்கள் என்றிருந்தால் இந்த பிரச்சனை வரமாட்டாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதையில் அடுத்தவர்களுக்கு தொந்தரவும் அடுத்தவர்கள்
அவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்குமான வேலைகளில் இன்னும் ஒன்றுதான் ரோடுகளை விளையாட்டு மைதானங்களாக ஆக்கிக் கொள்வது. நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்கின்றோம் தானே, விடுமுறை நாட்கள் வந்துவிட்டால் பாதை என்பது பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் என்று அதில் நடமாடுபவர்களுக்கு போக்குவரத்து பண்ணுபவர்களுக்கு பிரதானமானது. ஆனால் விடுமுறை நாட்கள் வந்துவிட்டால் எம்மில் இளம் வயதினர் பல பேரை பார்க்கின்றோம், பாதையில் விளையாட்டை எடுத்துக்கொண்டு பாதையிலே இரண்டு பக்கம் மறைத்துக் கொண்டு விளையாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சிலர் பாதையோரங்களில் அமர்ந்து கொள்ளுவார்கள், அரட்டை அடித்துக் கொண்டு வருவோர் போவோர்களை கேலி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நிறைய பார்க்கலாம். அன்றைக்கே நபி அவர்கள் அருமையாகவே படித்து தந்து விட்டார்கள். நீங்கள் பாதைகளிலே அமர்ந்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்று சொன்னார்கள். யார சொல்லலாம், சில பொழுது நாங்கள் அப்படி இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சில இடத்தில் சில பேரை கண்டால் அங்கு நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வருகின்றதே என்று சொன்ன பொழுது அப்படி இருக்கவே வேண்டும் என்றிருந்தால் பாதைக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். பாதை என்பது எமது சொந்த சொத்து அல்ல, பலருக்கும் உரிமையுள்ள ஒன்று. சில பேர் ரோட்டிலே பாதையிலே அவர்கள் செய்யும் சில வேலைகளை பார்த்தால் ஏதோ அவர்களது பெயரில் எழுதி கொடுக்கப்பட்டதை போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். மற்றவர்களுக்கும் உரிமையுள்ள ஒரு இடத்தில் எனக்கு உரிமை இருக்கின்றதே தவிர அது முழுக்க எனக்கு சொந்தமானதாக நான் நடந்து கொள்ளவே கூடாது. நபி சொன்னார்கள், பாதையில் அப்படித்தான் நிற்க வேண்டிய 4 பேர் இருந்து பேச வேண்டிய நிலைமை வந்தால் அப்படி பேசினால் நீங்கள் முறையாக நடக்க வேண்டும். பாதைக்குரிய ஹக்கு என்ன என்று அருமையாக நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அதில் முதலாவது சொன்னார்கள் கத்துல் பஸரி, பார்வையை தாழ்த்திக் கொள்வது என்று சொன்னார்கள். பாதை என்று வரும் பொழுது பலரும் செல்லுவார்கள் வருவார்கள். அந்த நேரத்திலே பாதையோரத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய நடமாடக்கூடிய பெண்களை பார்ப்பது அல்லது அவர்களை சீண்டி விடுவது, அவர்களை கேலி பண்ணுவது போன்ற வேலைகளில் ஒரு நாளுமே ஈடுபடக்கூடாது. மதிப்புக்குரியவர்களே, எம்மில் சில பேர் எப்படி நினைக்கின்றார்கள் தெரியுமா, பாதையில் செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள், தேவையில்லாமல் திரிகின்றார்கள் என்று. உண்மையிலே அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட பாதையில் இறங்கும் பெண்கள் எல்லோருமே அப்படி அல்ல. அதில் பல பேர் இருக்கின்றார்கள், அவர்களது தேவைக்காக இறங்க வேண்டி வந்திருக்கின்றது, நடமாட வேண்டி வந்துவிட்டது, பாதையில் இறங்கி நடக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது, அதனால் அவர்கள் செல்லுகின்றார்கள். பாதையில் போகும் பெண்களை எல்லாம் ஏதோ இவர்களுக்கு ரசிக்கப்பதற்காகத்தான் அவர்கள் செல்லுகின்றார்கள் என்பதை போன்றும், இவர்கள் சீண்டுவதற்கும் கிண்டலடிப்பதற்கும் தான் அவர்கள் போகின்றார்கள் என்பதை போன்றும் இருக்கக்கூடிய சில பேர் இருக்கின்றார்கள். பாதையில் நடமாடுபவர்களுக்கு கண்ணியமாக அவர்களுடன் நடப்பது, அவர்களுக்கு உதவி செய்வதை விட்டும் அங்கே போகக்கூடிய வரக்கூடிய பெண்களை ரசிப்பதற்கு என்றே ஒரு சில வாலிப கூட்டங்கள் பாதைக்கு அருகாமையிலே அமர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் பாடசாலையா, அந்த பாடசாலைக்கு பெண்கள் வரும் நேரமும் அந்த பாடசாலை முடிந்து அவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியே வரும் நேரங்களிலும் சரியாக வந்து அங்கு இருந்து கொண்டு அவர்களை ரசிப்பதும் அவர்களை கேலி செய்வதுமாக அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், நீ பாதையில் இருக்கின்றாயா, பார்வையை தாழ்த்திக்கொள், பார்வையை தாழ்த்திக்கொள், ஹராமானதை பார்க்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் கஃபுல் அதா, தொந்தரவு செய்வதையும் நோவினை செய்வதையும் நீ விட்டுவிடு, யாருக்கும் உன்னால் நோவினை வரக்கூடாது. அடுத்ததாக ரத்து சலாம், சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு நீ பதில் சொல்லுவது பாதைக்கான ஹக்குகளில் ஒன்று என்று சொன்னார்கள். சலாம் சொல்லுவது ஒரு நல்ல பண்பு, அதே போன்றே பதில் சொல்லுவதும் ஒரு நல்ல பண்பு தான். நபி அவர்கள் பதிலை குறித்து சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா, எம்மில் சில பேர் இருக்கின்றார்கள் எல்லோருக்குமே சலாம் சொல்லுவதில்லை, அவரவரது அந்தஸ்துகளை பார்த்துத்தான் சலாம் சொல்லுவார்கள். அதிலும் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், சாதாரணமான பார்வையிலே இருக்கக்கூடிய, பார்வைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏழைகள் சலாம் சொன்னால் அதற்கு பெரிதாக அலட்டிக் கொண்டு பதில் சொல்ல மாட்டார்கள். ஏதோ இவர் என்ன எனக்கு சலாம் சொல்வது, நான் என்ன இவருக்கு பதில் சொல்வது, நான் யார் இவர் யார் என்பதை போன்று நடந்து கொள்வார்கள். நபி சொன்னார்கள், யாராயிருந்தாலும் நீ பாதையில் இருக்கும் பொழுது அவன் ஏழையோ பணக்காரனோ சொல்லும் சலாத்துக்கு நீ பதில் சொல்லி என்று சொன்னார்கள். அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், பாதையில் நீ இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தவறை கண்டால், ஏதாவது ஒரு பிழையை பாவத்தை கண்டால் அதை தடுத்து விடு, அதை சுட்டிக்காட்டி யாருக்காவது நலவை உபதேசம் சொல்ல வேண்டி வந்தால் சொல்லு என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.
மதிப்புக்குரிய சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களிடம் பல மோசமான பழக்கங்கள் இருந்தன. அந்த மோசமான பழக்கங்களை லூத் நபி அவர்கள் சொன்னதை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அதிலே அவர்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் கூடியிருக்கும் இடங்களிலே முன்கரை மோசமான வேலையை செய்கின்றீர்கள் என்று அவர்களை லூத் நபி அவர்கள் கண்டித்தார்கள். அந்த லூத் நபி அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார்களே, நீங்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே மோசமான வேலை செய்கின்றீர்கள் என்று கண்டித்தார்களே, அந்த மோசமான வேலை என்ன என நபியிடம் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கானூ யஹ்திஃபூன அஹ்லத் தரீகி வயஸ்ஹரூன மின்ஹும், பாதையோரத்தில் கூடி நின்று கொள்வார்கள். யாராவது செல்வோர் போவோர் வருவோருக்கு கல்லால் அடிப்பார்கள், அவர்களை பரிகாசம் பண்ணுவார்கள். எத்தனை பேர் இதை செய்கின்றார்கள் சகோதரர்களே, மதிப்புக்குரியவர்களே. பாதையில் மற்றவர்களுக்கு தொந்தரவு, பொதுவான இடத்திலே மற்றவர்களுக்கு இடைஞ்சலையும் தொந்தரவையும் ஏற்படுத்தும் விடயங்களில் இன்னும் ஒன்றுதான், நாங்கள் வாகனங்களை மற்றவர்களுக்கு இடைஞ்சலான விதத்திலே பாதைகளிலே நாங்கள் வைப்பது, வாகனங்களை நாங்கள் தரித்து வைப்பது, அங்கே நிறுத்துவது, இது ஒரு மோசமான பழக்கமாக இருக்கின்றது. சில பேர் எந்த அளவுக்கு என்றால் பாதையிலேயே கடையையும் போட்டு விடுகின்றார்கள். கடையையும் போட்டு அங்கு வியாபாரம் செய்யும் அளவுக்கு பாதைக்கு ஏதோ தனது சொத்தை போன்று பாவிப்பவர்கள் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, இன்னும் சில வியாபாரிகளை நீங்கள் பார்க்கலாம், சில வியாபாரிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு பாதையோரத்தில் காணி இருக்கும். அந்த காணி முழுக்க அவர்கள் வியாபாரத்துக்கான கடையை கட்டிவிட்டு அவர்களிடம் அந்த வியாபார பொருட்களை வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு தமது அளவிலேயே இடத்தை ஒதுக்காமல் அதையெல்லாம் அவர்கள் தனது வியாபார ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர்கள் வருவதற்கு வாகனம் நிறுத்த பாதையை வைத்து விடுவார்கள். அந்த பொருட்களை வாங்க வருபவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்ல ஏனையவர்கள் அந்த பாதையிலே போவதற்கு நிறைய சிரமப்படுவதை பல ஊர்களில் காணுகிறோம். எமது ஊரிலும் நாங்கள் காணுகிறோம். மதிப்புக்குரியவர்களே, அந்த நபி சொன்னார்களே பாதையிலே மலசலம் கழிப்பது பதுவாவுக்கான காரணம் என்று, அது மட்டுமென்று சில பேர் நினைக்கின்றார்கள். நபியுடைய பொதுவான ஹதீஸ் இருக்கின்றது, என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேனே, பாதையில் நடமாடுபவர்களுக்கு எதுவெல்லாம் தொந்தரவாக ஒரு செயல்பாடு இருக்கின்றதோ அதுவெல்லாம் பதுவாவுக்கும் சாபத்துக்குமான காரணம் என்பது ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது. நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக எம்மில் பலருடைய நிலைமை என்ன தெரியுமா? பாதைக்கு தனது இடத்தை ஒதுக்குவதை விட பாதையிலிருந்து தனக்கு எடுத்துக் கொள்பவர்கள் பல்வேறு இருக்கின்றார்கள். பாதைக்கு அருகாமையிலே பாதை ஓரங்களிலே வீடுகளை அமைக்கக்கூடிய பல்வேறு இருக்கின்றார்கள். முடியுமான அளவுக்கு வீட்டுக்கான மதிலை கட்டும் பொழுது பாதையிலே ஒரு பகுதி ஓரடி இரண்டடியை தனக்கு எடுத்துக் கொள்ளும் விதத்தில் கட்டுபவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முடியுமான அளவுக்கு பாதையிலிருந்து சுரண்ட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த காலத்திலே கூட, அந்த காலத்து உலமாக்கள் கூட இதில் மிக கவனமாக இருந்தார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சுன்னா அவர்களிடத்தில் பல பேர் இல்மு படிக்க வருவார்கள். ஒருவர் இருந்தார், அவருடன் இமாம் அன்பாக பேசுவார்கள். வந்தால் முகமலர்ச்சியுடன் அவரை வரவேற்பார்கள். ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அவர் வந்த பொழுது அவரை பற்றி இமாம் அலட்டிக் கொள்ளவில்லை, அவரை ஒழுங்காக அவருடன் அன்பாக பேசவில்லை. அவருக்கு யோசனை, இமாமிடம் கேட்கின்றார், இமாம் அவர்களை என்ன தவறு, என்னிலே ஏதாவது குறையா என்று கேட்க அவர் சொன்னார், நீ வீடு கட்டி இருக்கின்றாய், அதற்கு முன்னால் மதில் கட்டி இருக்கின்றாய், அந்த மதிலுக்கு நீ சாந்து பூசிய பகுதி, கப்பராது பண்ணுவது என்று சொல்லுவோமே, அந்த சாந்து பூசிய ஓரிரு அங்குலம் தான் அதே பாதைக்குரிய பகுதி, நீ சாந்து பூசி இருக்கின்றாய், அது நல்லது அல்ல என்று சொல்லி அதை அப்புறப்படுத்தி அதை மாற்றிவிடு என்று சொன்னார்கள். அவர் மாற்றிவிட்டு வந்ததன் பின்னால் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் முன்பு போன்று அவருடன் நல்ல முகமலர்ச்சியாக பழகினார்கள் என்பது எல்லாம் வரலாறு. அது வரலாறு மட்டுமல்ல, அது மனிதாபிமானம், பொதுவாக ஒரு மூமினுடைய நல்ல பண்பு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதைகள், இந்த ரோடுகளிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் முக்கியமான ஒன்று, பலர் விடக்கூடிய பிழைகளில் ஒன்றுதான் பாதைகளிலே வாகனங்களை செலுத்தும் பொழுது அதில் வாகனத்தை செலுத்துவதற்கான முறையான சட்டங்களை பேணாமல் இருப்பது. மதிப்புக்குரியவர்களே, வாகனங்களை அளவுக்கு மீறிய வேகத்தில் செலுத்துவது என்பது குற்றம். அரசாங்கம் அதை குற்றம் என்று சொல்லுகின்றது. பொதுவாகவே இஸ்லாம் கூட மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் விதத்தில் இருந்துவிட்டால் அது நல்லது அல்ல என்றுதான் சொல்லுகின்றது. எத்தனை பேர் கண்ணை மூடிக்கொண்டு நெருப்பு வேகத்தில் தேவையே இல்லாமல் வேகமாக செல்லுவதை
போவதை நாங்கள் பார்க்கின்றோம். சில பேர் வாகனம் செலுத்துவதற்கான அனுமதி பத்திரம் இல்லாமல், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் செலுத்துபவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, பொதுவாகவே அதை செய்வது என்பது நல்லது அல்ல. அரசாங்கத்தின் சட்டத்துக்கு நாங்கள் பொதுவாக கட்டப்பட வேண்டும். அது நல்லதாக இருந்தால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது மிக முக்கியமானது. எனவே மார்க்கப்படி கூட அது நல்லது அல்ல என்பதுதான் உண்மை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு என்ன நடக்கின்றது தெரியுமா? வாகனத்தை சரியான பயிற்சி இல்லாதவர்கள் வாகனத்தை ஓட்டுவதன் காரணமாக, அல்லது பயிற்சியும் அனுமதியும் உள்ளவர்கள் கூட கண்டபடி கண்ணை மூடிக்கொண்டு வேகமாக வாகனங்களை செலுத்துவதனால் எத்தனை விபத்துகள் ஏற்படுகின்றது தெரியுமா? சில விபத்துகள் கண்ணை மூடி திறப்பதற்குள் ஆரோக்கியமாக இருந்த வாலிபர்கள், நன்றாக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், குடும்பத்துக்கே பொறுப்பான அந்த குடும்ப தலைவர்களை எல்லாம் படுக்கையோடு போய்விடுகின்றார்கள். காலம் முழுக்க படுக்கையிலே கிடக்கக்கூடிய ஊனமுற்றவர்களாக மாறுவது நிறைய நடக்கின்றது. எத்தனை வீதி விபத்துகள்! ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கவனத்துக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகின்றேன். போக்குவரத்து திணைக்களம் இலங்கையிலே அண்மையிலே ஒரு கணிப்பீட்டை எடுத்திருக்கின்றது. நடப்பு வருடம் இருக்கின்றது 2026 ஆண்டு. அதிலே இப்பொழுதுதான் அரைவாசி முடிந்து இருக்கின்றது. இந்த 6 மாத காலத்துக்குள்ளே இலங்கையில் 1300க்கும் அதிகமான உயிரை பலியெடுக்கக்கூடிய விபத்துகள் நடந்திருக்கின்றன. அதிலே 1350க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, நாம் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துவதன் மூலமாக எத்தனை உயிர்கள் பலிபோகின்றன, எத்தனை குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து நிற்கின்றன, எத்தனை சமூகத்துக்கு பயனாக வர வேண்டியவர்கள் படுக்கையிலே காலத்தை கழித்து மரணிக்கின்றார்கள். பொறுப்பானது சகோதரர்களே. வாகனத்தில் கையில் எடுக்கின்றீர்களா? நீங்கள் பொறுப்பாக செயல்படுகின்றீர்கள். நீங்கள் ஏதோ உங்கள் காரியத்தை முடிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதிகமான வாகன விபத்தின் உயிரிழப்புகளுக்கு காரணம் சில பொழுது பாதசாரிகள் காரணமாக இருந்தாலும் கூட பல பொழுது வாகனத்தை ஓட்டுபவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். ஒருவர் அவரது தவறின் காரணமாக, கவனஈனத்தின் காரணமாக, அவர் அளவுக்கு மீறிய வேகத்தை அப்படி கவனஈனமாக பண்ணியதன் காரணமாக அவர் ஒரு வாகன விபத்து அதனால் ஏற்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டால் இஸ்லாத்தின் பார்வையிலும் அது கொலை தான் சகோதரர்களே. அந்த மனிதரை இவர் கொலை செய்த நிலைத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்றைக்கே இஸ்லாம் சொல்லிவிட்டது, பாதையிலே எவ்வளவு வேகம் செல்ல வேண்டும், எப்படி போக வேண்டும், எவ்வளவு ஒழுக்கமாக போக வேண்டும், தேவையே இருந்தாலும் கூட கவனமாக போக வேண்டும் என்பதை அன்றைக்கே இஸ்லாம் சொல்லிவிட்டது. இன்றைக்கு நிறைய சட்டங்கள் இருக்கின்றன, தேவையான சட்டங்கள் இருக்கின்றன. அன்றைக்கே நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது கூட வேகமாக வர வேண்டாம். வருவது நல்ல காரியம்தான், ஜமாத்து நடக்கின்றது, பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசரம் தான், தேவை ஆசை தான். ஆனாலும் நீங்கள் அவசரமாக வர வேண்டாம், நீங்கள் அமைதியாக வாருங்கள், கிடைத்ததை தொழுங்கள், விடுபட்டதை நீங்கள் எழும்பி தொழுங்கள் என்பதை போன்றுதான் சொன்னார்கள். வருவது தொழுகைக்குத்தான், நல்ல காரியத்துக்குத்தான். ஆனாலும் கூட அதற்கு வருவதாக இருந்தாலும் கூட அடித்து பிடித்துக் கொண்டு அந்த பாதையிலே செல்பவர்களை திகிலடையும் விடயத்திலே கண்டபடி வேகமாக வர வேண்டாம். அமைதியாக கண்ணியமாக வாருங்கள், கிடைத்ததை தொழுங்கள், அது கிடைக்காததை நீ எழும்பி தொழுங்கள். அப்படியே ஆரம்ப ரக்காத்தையே அடைய வேண்டும் என்றிருந்தால் நேரகாலத்துடனேயே தயாராகி வருவதுதான் நல்லது. அன்றைக்கே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே பாதை என்ற இந்த விடயத்தில், ரோடுகள் விடயத்திலே நிறைய பேச இருக்கின்றது, நிறைய எம்மால் தவறுகள் நடக்கின்றன. அதனுடைய ஒழுக்கங்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்றது, என்னென்ன தவறான காரியங்கள் என்பதை பற்றி எங்களுக்கு எச்சரித்து இருக்கின்றது. அந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் பேணுவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோடுகள், பாதைகள் என்று வரும் பொழுது அதில் நாங்கள் நடமாட வேண்டிய தேவை இருக்கின்றது மட்டுமல்ல, அந்த பாதையிலே நடமாடும் பொழுதுதான் பலரும் எம்மை பார்ப்பார்கள். வீட்டுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது என்னதான் பெருமதியான ஒரு போன் இருந்தாலும், என்னதான் அழகான ஒரு உடை இருந்தாலும், என்னதான் பெருமதியான பொருள் இருந்தாலும் அதை ஊர்
பார்க்காது, எமது வீட்டுக்குள் தான் இருப்போம். பாதையில் இறங்கி நடக்கும் பொழுதுதான் பலரும் எம்மை பார்ப்பார்கள். அந்த சந்தர்ப்பம் பாதையில் இருக்கின்றது. அந்த பாதையிலே நாம் இறங்கி நடக்கும் பொழுது என்னை பார், எனது அழகை பார், எனது வாகனத்தை பார், எனது பொருட்களை பார் என்பதை போன்று பெருமையாக நடக்கவே கூடாது. பல பேரை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களது வாகனத்தின் பெருமையை காட்ட அல்லது அவர்களது உடையின் பெருமையை காட்ட மிடுக்குத்தனமாக பெருமையாக பாதையிலே நடந்து போகக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். 4 பேர் பார்க்க வேண்டும், அவர்கள் வாய் விளக்க பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இவர்களை விட எல்லாம் நான் நல்லவன் என்று அல்லது பெரிய வசதியில் இருக்க வேண்டும் என்று காட்ட வேண்டும் என்று செல்பவர்கள் இருக்கின்றார்கள். பெருமை வரும் பொழுது நான் அழகாக இருக்கின்றேன், என்னிடம் பெரிய வாகனம் இருக்கின்றது, என்னிடம் இப்படி ஒரு போன் இருக்கின்றது, மற்றவர்களை இப்படியெல்லாம் அவர்களுக்கு பெருமை காட்ட வேண்டும் என்று வரும் பொழுது இயல்பாகவே மற்றவர்களை ஏளனமாக பார்க்கும் ஒரு மனநிலை வந்துவிடும். பாதையில் இவர் பெருமையாக போகும் பொழுது சாதாரண ஒருவரை பார்த்து ஏளனமாக பார்க்கும் நிலைமை வந்துவிடும். அதனால் தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இஸ்லாம் எல்லா விடயங்களையும் சொல்லும். இஸ்லாம் இந்த ஒன்றையும் குறித்து சொல்லி இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று புகழ்ந்து சொல்லுகின்றான். இரவு நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுவார்கள், அப்படி செலவழிப்பார்கள், இப்படி செலவழிப்பார்கள் என்று பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லும் அல்லாஹ். இபாதுர் ரஹ்மானின் பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பாதையிலே பணிவாக அமைதியாக நடந்து செல்லுவார்கள். பெருமையாக மற்றவர்களை ஏளனமாக பார்த்து அப்படி போக மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன உபதேசத்தை அல் குர்ஆன் பதிந்திருக்கின்றது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பாதையிலே நீ பெருமையாக நடந்து போக வேண்டாம் என்று மகனுக்கு அறிவுறுத்தல் சொன்னார்கள். தொழச் சொன்னவர்கள் இதையும் சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸிலே வருகின்றது, நபி அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் அழகாக உடுத்து அழகாக தலைகளை வாரி சீவி அந்த பாதையிலே இறங்கி தனது பெருமையான முறையிலே நடந்தான். பூமியில் காலை அடித்து அடித்து மற்றவர்கள் தனது உடையையும் தனது சிகை அலங்காரத்தையும் பார்க்க வேண்டும் என்று பெருமையாக நடந்தான். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே பூமியை பிளக்க வைத்து பூமி அவனை அப்படியே உள்ளே சுரி வாங்கி இழுத்து கொண்டது. இன்று வரைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதும் பூமிக்குள் அவன் போய்கொண்டுதான் இருக்கின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, பாதை பெருமை அடிக்கும் இடமல்ல, அது பணிவுக்குள்ள இடம். மற்றவர்களுக்கு முடியும் என்றால் நாங்கள் நலவு செய்வதற்கும் உதவி செய்வதற்குமான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதைகளில் நாங்கள் இறங்கி எமது தேவைகளுக்காக செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து எமது தேவைகளுக்கு செல்லும் பொழுது அதை நிறைவேற்றி திரும்பி வீட்டுக்கு வருவதற்கிடையில் பல பிரச்சனைகள் வரலாம், பல சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வீடு திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே போகின்றோம். இந்த பயணத்தில் நாம் வெளியே நடமாடும் பொழுது மற்றவர்களால் எங்களுக்கு ஏதும் நடந்துவிடக்கூடாது, எம்மால் மற்றவர்களுக்கும் ஒன்றும் நடந்துவிடக் கூடாது என்றுதானே நடக்க வேண்டும். அந்த ஆசையுடன் போவோமே, அப்படியே அது அமைந்து விடுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல்களை சொல்லி தந்ததை மாதிரியே துஆவையும் சொல்லி தந்திருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கால பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் யுகாலு குஃபீத வ வகீத வ தனஹா அன்ஹு ஷைத்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது பின்வரும் துஆவை சொன்னால், ரிவாயத் செய்பவர் சொல்லுகிறார், வீட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய நேரத்திலே பின்வரும் துஆவை ஓதுவதைத்தான் சொன்னார்கள் என்று. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினால் அவருக்கு சொல்லப்படும் மலக்குகளுடைய புறத்தினால் குஃபீத வ வகீத, நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய், உனக்கு ஆபத்து நிகழாது, உனக்கு ஆபத்து நேராது என்று சொல்லப்படும். வ தனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை விட்டும் ஒதுங்கி விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அருமையான துஆவை வீட்டிலிருந்து பாதைக்கு இறங்கும் பொழுது வெளியே போகும் பொழுது நபி சொல்லி தந்திருக்கின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனது வீட்டிலிருந்து நபி அவர்கள் வெளியே போகும் போதெல்லாம் வெளியே இறங்கி வானத்தை பார்த்து இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அத்லிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், இந்த நான் வெளியே செல்லுகின்றேன், இதிலே நான் வழி தவறி போகாமல் இருக்க, அல்லது யாராலும் நாம் வழி தவற வைக்கப்படாமல் இருக்க, அல்லது எனக்கு ஏதாவது கெடுதிகள் நடக்காமல் இருக்க, நான் யாருக்கும் கெடுதி செய்யாமல் இருக்க, நான் அநியாயம் செய்யாமல் இருக்க, எனக்கு யாராலும் அநியாயம் செய்யப்படாமல்
நடக்காமல் இருக்க, அறிவீனத்தனமாக படிக்காதவனை போன்று ஏதோ பிழையாக பாதையில் நான் நடக்காமல் இருக்க, யாராவது அப்படி என்னுடனும் நடக்காமல் இருக்க உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற அருமையான துஆவையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். வல்லா அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.